வணக்கம். இன்னைக்கு கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் வியூ பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். எங்ககிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறவங்க எங்களுக்கு கால் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்கிறோம். உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ப்ளஸ் டெக்னிக்கல் கிளாஸஸ் எங்ககிட்ட படிக்கணும் அப்படின்னாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்க. நாளைக்கு நமக்கு வந்து லைவ் மீட் இருக்கு. ஓகே, 64வது வாரம் லைவ் டிஸ்கஷன் வந்து யூடியூப்ல தான் நடக்க போகுது. இதே இதில் நடக்கும். இதோடைய லிங்க் வந்து நம்மளுடைய டெலகிராமில் நாளைக்கு காலையில் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்கிரிப்ட்ஸ் அங்கே டவுட்டில் கேட்கலாம். நெக்ஸ்ட், இன்னைக்கு நியூஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே இல்லை. ஜப்பானுடைய நியூஸோட முடிஞ்சு போச்சு. நாளைக்கு தான் நமக்கு நியூசிலாந்து நியூஸ் அண்ட் தென் மெயினாக கேடு உடைய நியூஸ் இருக்கு, யூஎஸ் உடைய நியூஸஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் நல்லாவே மூவ்மெண்ட் இருக்கும். நாளைக்கு தான் நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். வியாழன் கொஞ்சம் ஸ்லைட்டாக இருக்கும், வெள்ளிக்கிழமை ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ புதன் வியாழன் ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸஸ் இருக்கிற நாள், அதனால கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணோம். நாளைக்கு லைவ்ல நம்ம வந்து சில என்ட்ரிஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸை பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டிஎக்ஸ்ஒய் பார்த்துடலாம். டிஎக்ஸ்ஒய் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து இப்போ வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. இது வந்து ஒரு தற்காலிகமான ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த மார்க்கெட் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஒரு கீழே இறங்கி சப்போர்ட் கிரியேட் ஆகி உடையணும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஆக்டிவேட் ஆகி மார்க்கெட் வந்து மேலே போகணும். அதுக்காக ஒரு ஷோல்டருக்காக வரணும். ஸோ மார்க்கெட் இப்போ வந்து ஷார்ட் டேர்மில் ஒரு சின்ன செல்லிங் இருக்கு. இப்போ ஒரு 4 ஹவர் சார்ட் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னோம்னா 4 ஹவர் சார்ட்ல ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு. இது எப்போ ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டாப்ல வந்து இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். திடீர்னு மேலே போனால் கூட இதை டச் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்துடும். கீழே வந்து 102.7லேருந்து 102.5 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கும். ஸோ அப்போ வந்து சேனல் மாறிடும், ட்ரெண்ட் லைன்லாம் மாறிடும். இப்போதைக்கு நம்ம வந்து இது பிரேக் ஆகுதா அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த லைனை யூஸ் பண்ணுறோம். ஓவரால் ட்ரெண்ட் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது செல் ட்ரெண்டாக இருந்தாலும் இந்த ஷோல்டர் ஃபார்ம் ஆனால் இது ஒரு கரெக்ஷன் பைக்குள்ள மார்க்கெட் போகும். நெக்ஸ்ட் ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேமில் பார்த்தோம்னா அதே சேம் நாய்ஸ் தாங்க. தேர்ட் டச் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த முறை 76 பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் ரேலி ஆக ஆரம்பிக்கும். 76க்கு அப்புறமும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அதில் நம்ம ட்ரேட் பண்ணலாம். நாய்ஸ் ஷோல்டராகிறதுனால நாய்ஸ் ஷோல்டர் இந்த பக்கமும் ஃபார்ம் ஆகிடுக்கு. ஸோ தட் இப்போ மேலே பிரேக் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக கீழே 74லேருந்து 73ல நமக்கு ஒரு பை சான்ஸ் கிடைக்கும். அதை எடுத்துட்டு மார்க்கெட் மேலே போயிடும். ஸோ இன்வென்ட்ரி நாளைக்கு இருக்கும் பொழுது கண்டிப்பாக பிரேக் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இன்றைக்கே ஆகிடும், இல்லைனாலும் நாளைக்கு நடக்கிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பாயிண்ட் என்ன அப்படின்னா, வீக்கில் கேட்டிருந்தாங்க. வீக்கில் வந்து இது வந்து ஒரு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டராக எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க சீனிவாசன் சார். ஆக்சுவலாக இது கிடையாது. இது இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் கிடையாது. ஓகே, இது வந்து ஒரு நாய்ஸ் மார்க்கெட். ஓகே, நீங்க அப்படி கேட்டீங்கன்னா நீங்க ஏன் இப்படி பார்க்கலாம், இப்படியும் பார்க்கலாமே. இதுவும் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஆச்சு. ஸோ தட் இந்த இடத்துல ஹெட் அண்ட் ஷோல்டர் அவ்வளோ பர்ஃபெக்டாக இல்லை. மார்க்கெட்டே வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல மாட்டிட்டு இருக்கு. ஓகே, இந்த ஹைக்கும் நான் எக்ஸாம்பிளாக வரைகிறேன். மார்க்கெட்டோடைய ட்ரெண்டில் இந்த ஹை அண்ட் லோக்குள்ள மார்க்கெட் மாட்டிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2020 போன பிப்ரவரியில் வந்து நமக்கு இந்த மார்க்கெட் இங்கே லோ வந்துட்டு ஸ்டார்ட் அப் ஆகி லோ அண்ட் ஹை மேலே போன மார்க்கெட் இன்னும் ட்ரெண்டிங்கே வரல. கோல்டு கூட மேலே வந்து லைஃப் டைம் ஹையெல்லாம் பிரேக் பண்ணி காட்டலாம். ஆனால் சில்வர் வந்து ஆகலை, அப்படியே தான் இருக்கிறான். ஸோ சில்வர் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது கம்பேரிட்டிவ்லி கோல்டை கம்பேர் பண்ணும்போது. இப்போ ஒரு டே ஃப்ரேமில் பார்த்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் வந்து நின்றுட்டு இருக்கான். ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து இப்போ என்ன ஆக போகிறோன்னா மேலே போயிட்டு கீழே வரணும். ஒரு 23 வரைக்கும் போயிட்டு 23லேருந்து 23.2 அந்த லெவலுக்கு மார்க்கெட் ரீச் ஆகும்போது மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் திரும்பி கீழே வரும் 21.3 வரைக்கும். ஸோ மார்க்கெட் இப்போதைக்கு அப்சைடில் தான் இருக்க போது இன்னைக்கும் நாளைக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட்ல ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சால்தான் மார்க்கெட் கீழே வரும். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அவனுமே இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஹை அண்ட் லோ இதுக்குள்ள தான் இருக்குங்க. ரேஞ்ச் மார்க்கெட் தான் மார்க்கெட்டு.
ஸோ இப்போ பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் திருப்பியும் சொல்றேன் 47. ஸோ 47 மேல வந்து இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இருக்கான். கீழ வந்து ஒரு 26லேருந்து 22க்குள்ள மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு, இங்கருந்து மேல போய் 42, 47க்கு வருவான். வந்து திரும்பணும். இல்ல பிரேக் அவுட் ஆனானா 72 வரைக்கும் போயிட்டு தான் மார்க்கெட் கீழ வருவான். ஸோ இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் எதிர்பார்க்கலாம். இந்த இடமும் ரெசிஸ்டன்ஸ் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக 1970 பிரேக் பண்ணும். தென் 1934 வரைக்கும் மார்க்கெட் கீழ இறங்கும். வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம பார்க்க வேண்டியது செல் தான். எங்க மார்க்கெட் செல் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு லாங் செல் எடுக்கலாம். இப்ப பை எடுக்கிறீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஷார்ட் டெர்ம் பையிங் தான். இந்த சேனல் இன்னும் ஆக்டிவா தாங்க இருக்கு. சேனல் இன்ஆக்டிவாலாம் இல்ல. ஸோ நம்ம பார்க்க வேண்டிய லெவல் 2047 அல்லது 2072 இந்த 2 லெவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவேளை இன்டர்மீடியேட்ல இதுக்கு மேல போய் இன்டர்மீடியேட்ல திரும்பினாலும் நான் கண்டிப்பா நாளைக்கு லைவ்ல பார்ப்போம். ஏன்னா மார்க்கெட் இப்ப இன்னைக்கு கீழ வந்துட்டு மேல பூஸ்ட் பண்ணி மேல போகும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்கும். இந்த சேனலுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். வந்தால் கீழ மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்ட வந்து தொடும். 1980க்கு வந்துருவான். 70க்கே வந்துருவான். பிரேக் அவுட் நடக்கும். இந்த சேனல் பிரேக் ஆகி மார்க்கெட் ட்ரெண்டிங், அதாவது டவுன் சைட் ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு மார்க்கெட் வந்து நல்லாவே ப்ராசஸ் நடக்கும். ஸோ இந்த மார்க்கெட்ல மேல செல் ட்ரை பண்ணுங்க. கீழ வந்தா பை ட்ரேட் பண்ணுங்க. இன்டர்மீடியேட் உங்கள கண்டிப்பாக ஏமாத்தும். நாளைக்கு லைவ் மீட்ல உங்களுக்கு தேவையான ஸ்கிரிப்ட்ஸ நம்ம பார்க்கலாம். 3 மணிக்கு லைவ் டிஸ்கஷன் மீட் இருக்கு. மறக்காம கலந்துக்குங்க. அங்க நம்ம நெறைய விஷயங்கள் பேசலாம். அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும். வேற ஏதாவது டெக்னிக்கல் டவுட்ஸ் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க. தேங்க் யூ.